வணக்கம் நண்பா. நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் இஃப் கண்டிஷன் எப்படி பயன்படுத்துறது, கவுண்ட் இஃப் அண்ட் சம் இஃப் ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும், இது போன்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயங்களை, அதாவது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க கவுண்ட் இஃப் ஃபார்முலாவையும், 2020 எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சம் இஃப் ஃபார்முலாவையும் நம்ம பயன்படுத்திடணும். ஸோ டிஸ்கவுண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க இஃப் ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா கடைசியாக போட்ட வீடியோவை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இஃப் கண்டிஷன், சம் இஃப், கவுண்ட் இஃப் அப்படின்னு ஒரு தலைப்பில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோன்றது இப்போ புரியும். ஓகேங்க. இப்போ 2020 எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,67,707 ரூபா கொடுத்ததா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை கண்டுபிடிக்க சம் இஃப் ஃபார்முலா மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கு வேறு வழிகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி 2020 டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, 2019 டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கணக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 700 ரெக்கார்டு இருக்குது. 700 ரெக்கார்டுக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2020 பார்த்தீங்கன்னா 525 சேல்ஸும், 2019 பார்த்தீங்கன்னா 175 சேல்ஸும் நம்மளுக்கு நடந்திருக்கு. இந்த டேட்டாவெல்லாம் நம்ம கவுண்ட் இஃப், சம் இஃப் ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த டேட்டாவை நம்ம கவுண்ட் இஃப், சம் இஃப் ஃபார்முலாவை தவிர வேறு எதனா வழியில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு ஈஸியான இன்னொரு வழியும் இருக்குது. அதைத்தான் பவைட் டேபிளை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ பவைட் டேபிள் பயன்படுத்தி இதை மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு தொகை மட்டும்தான். ஸோ நீங்கள் யோசிக்கிற வழியில், நீங்கள் ஒர்க் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் அந்த ஷீட்டை எனக்கு அமுச்சு விட்டு நீங்கள் கேட்கும்போது அந்த ஷீட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத என்னால் உங்களுக்கு கற்றுத்தர முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீங்க. இல்லை எனக்கு புரியல, இன்னும் தெளிவாக வீடியோ போடுங்க அப்படின்னா கமெண்ட்டில் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு புரியல, நான் என்ன இன்னும் பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ நம்ம டேரெக்டாக கிளாஸுக்கு போய்டுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 700 டேட்டாக்கள் அடங்கினா ஒரு டேட்டா டேபிள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டேபிளை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டேட்டாவில் இருந்து தான் நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ டேட்டாவை செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட் டேபில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா பவைட் டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிரியேட் பவைட் டேபிள் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. இந்த பாக்ஸில் செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கிறதுல நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண அந்த டேட்டா வந்துடும். அப்படி இல்லைன்னாலும் ரீசெலக்ட் இங்கே வந்து பண்ண முடியும். இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணாமல் டேரெக்டாக பவைட் டேபிள் கிளிக் பண்ணிங்கனாலும் இதை டெலீட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த குறியை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் ரீசெலக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே காரணத்தினால தான் திருப்பி ரீசெலக்ட் பண்ணி காமிக்கிறேன். திருப்பி ரீசெலக்ட் பண்ணும்போது பாருங்கள், திருப்பி ஏற்கனவே இருந்த டேட்டா வந்துடுச்சு. ஓகேங்களா. அது இல்லாமல் யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்றத பின்னாடி வர கிளாஸில் நம்ம பார்த்துப்போம். அப்படியே அது கீழே வாங்க, சூஸ் வேர் யூ வாண்ட் த பவைட் டேபிள் ரிப்போர்ட் டு பி பிளேஸ்ட். இந்த பவைட் டேபிள் ரிப்போர்ட் வந்து எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படின்னும் போது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு இருக்குது. நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், இங்கே வந்து இதான் ஒர்க் ஷீட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரா டேட்டான்னு ஒரே ஒரு ஷீட் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஷீட்டும் இல்லை. இப்போ நான் நியூ ஷீட்டுன்றதை கிளிக் பண்ணுறது மூலமாக ஒரு புதிய ஷீட் இங்கே உருவாகும். பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் 2ன்னு ஒரு ஷீட் வந்து உருவாக்கியிருக்கு. அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், பவைட் டேபிள் ஃபீல்டுன்ட்டு ஒரு புதுசாக ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட், கண்ட்ரி, ப்ராடக்ட், ட்ராட், சேல்ஸ், ப்ராஃபிட், மந்த், இயர், டிஸ்கவுண்ட், நெட் அமௌண்ட், இது எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா எங்கேயுமே இல்லைங்க. நம்ம ஒரு டேபிள் போட்டோம் பார்த்தீங்களா, அதோட டேபிள் செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட ஃபஸ்ட்டு ரோ டிஃபால்ட்டாகவே எக்ஸல் என்ன பண்ணிக்கும், ஹெட்டிங்காக அசைன் பண்ணிக்கும். அந்த ஹெட்டிங்கோட நேம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. செக்மெண்ட், கண்ட்ரி, ப்ராடக்ட், ராஸ், சேல்ஸ், ப்ராஃபிட், மந்த் நேம், இயர் நேம், டிஸ்கவுண்ட், நெட் அமௌண்ட். ஸோ இதுதான் ஹெட்டிங்காக அசைன் பண்ணி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்க, நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2020 டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு,
2019ஆம் ஆண்டு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, இயர் தான் தேவை. இயர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி ரோ அப்படின்ற இடத்துல எடுத்து வந்து விடும்போது 2019 2020 இதுதான் நம்மளுக்கு சேல்ஸ் இயர். இது ரெண்டுமே இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ கவுண்ட் நடந்திருக்குன்னு. அப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்றதுல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாலும் கிராஸ் சேல்ஸ் வழியாகவும் கண்டுபிடிக்க முடியும். கிராஸ் சேல்ஸ் டோட்டலாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ தான் வந்திருக்கு. இப்போ நமக்கு வேல்யூ தேவையில்லை, நமக்கு என்ன தேவை, கவுண்ட்டு தான் தேவை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வேல்யூஸ்ன்ற அந்த சம் ஆஃப் கிராஸ் சேல்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்னு ஒன்று வரும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரெண்டாவது கவுண்ட் அப்படின்னு இருப்பாரு, கவுண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. 2019ஆம் ஆண்டு 175 சேல்ஸும் 2020ஆம் ஆண்டு 525 சேல்ஸும் நடந்திருக்கிறதா நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிடுச்சு. அடுத்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, டோட்டல் டிஸ்கவுண்ட் வேல்யூ 2019 எவ்வளோ 2020 எவ்வளோ அப்படின்னு தெரியணும். திருப்பி அந்த டேட்டா பேஸை செலக்ட் பண்ணுங்கள், இன்சர்ட்டில் போங்க, பர்ஃபெக்ட் டேபிள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஒர்க் ஷீட் இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்த ஷீட் பக்கத்தில் எங்கே உங்களுக்கு இந்த டேட்டா வந்து ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போது ஒரு பைவட் டேபிள் இங்கே உருவாயிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்னா வழக்கம் போல் இயர் தான் ரோவில் வேணும். அடுத்தது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நமக்கு தெரியணும். ஆனால் இந்த வாட்டி பாருங்கள் நம்ம வேல்யூ வராமல் கவுண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூ ஃபீல்டில் போயிட்டு ஜஸ்ட் அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவுண்ட்டுன்னு செலக்ட் ஆகிருக்கு, இதை சம்முன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு 7,41,963 ரூபா 50 காசு வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்ததா இந்த டேட்டா காமிக்குது. இது கரெக்டாக நம்ம ஏற்கனவே போட்டது கரெக்டான ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிப்போம். மேலே போங்க, அதே பாருங்கள் 7,41,963 ரூபா 50 காசு. அப்போ அந்த டேட்டா கரெக்ட். 2020ஆம் ஆண்டு 25,67,707 ரூபா அப்படின்னு இங்கே காமிக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 25,67,707 ரூபா. ஸோ டேட்டா கரெக்ட். பைவட் டேபிளை பயன்படுத்தி டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே பைவட் டேபிளை யூஸ் பண்ணி டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நேற்று பார்க்கும்போது இஃப் கண்டிஷன் வச்சு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சி, கவுண்ட் இஃப் சம் இஃப் ஃபார்முலா வச்சு இந்த ரெண்டு டேட்டாவையும் கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி பைவட் டேபிள் மூலமாக இந்த டேட்டாவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி புரியுதுன்றதை வச்சு தான் நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ கைஸ்.